ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த விலாக் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தது. எனக்கும் அக்காவுக்கு 2 பேர்த்துக்குமே அந்த அன்னைக்கு லீவ் தான். ஸோ அதனால் பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தோம். ஸோ இந்த பிளான் வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு நிறையா டைம் போட்டு கேன்சல் ஆனது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். திருப்பூரில் இருக்க ஜம்பிங் ஜாக்ஸுங்கிற ஒரு ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்துட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு ஆல்ரெடி போயிருக்கா. அதனால் பாப்பாவுக்கு உள்ளே போனதும் அவள் நல்லா ஜாலியாக எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆகமன் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ரவுண்ட்ஸுக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போயிட்டுருந்தேன். அம்மா வாங்கன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போயிட்டுருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு போய் பழகுனதும் அவனே வந்துட்டு இண்டிவிஜுவலாக போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு 2 மணி நேரம் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. பயங்கரமாக விளையாண்டாங்க. எங்களுக்குமே அந்த 2 ஹவர்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போச்சு. நாங்கள் வந்துட்டு 4 o'clock போயிட்டோம். 4 to 5 வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு 4-5 கிட்ஸ் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே ரஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரஷ் ஆனதுனால ஆகமன் ரொம்ப குட்டியாக இருக்கான்ல, எல்லா கிட்ஸும் வந்துட்டு ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு எங்கே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டான். எல்லா பக்கம் விளாண்டுட்டு அவனோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருந்துச்சு, அங்கே போய் அவன் செட்டில் ஆகிட்டான். மோஸ்ட்டாக ஆகமன் சைஸில் குட்டியாக இருக்கிற கிட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆகமனோட ஃபேவரட் ஸ்பாட்னு சொன்னால அது இதுதான் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற கிட்ஸ் எல்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த பால் உள்ளே போட்டோன்னா இன்னொரு சைடில் வந்து விழுது இல்லையா. ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு அங்கே நின்று தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. சாக்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு பெரியவங்க கூட கிட்ஸுக்கு ஹெல்ப்புக்கு போகிறீங்கன்னா நீங்களும் வந்துட்டு சாக்ஸ் போட்டுட்டு தான் போகணும். ஸோ அவங்களே ஷாக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கிட்ஸ்க்கு அப்படின்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 1 hour விளாண்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 hour ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 200 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 hour தான் நாங்கள் பிளான் பண்ணி உள்ளே போனோம். ஆனால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்துலேயும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறக்கே 1 hour ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆகமன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கான் இல்லையா, இந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளவே போக மாட்டேன்ட்டான். அப்புறம் இவன் சைஸ்லேயே ஒரு குட்டி தம்பி இருந்தான், அவன் வந்துட்டு உள்ளே போனான். இது வந்துட்டு லேயராக இருக்குது. ஒரு இது வழியாக உள்ளே போய் அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடில் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தம்பி போகிறத பார்த்து அவனும் அதே மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்துட்டு அவனோட இன்னொரு ஃபேவரெட்டு. கிட்டத்தட்ட இது மட்டும் ஒரு 20 to 30 times விளாண்டுருப்பான். ஒரு 2 மணி நேரம் விளையாண்டாச்சு இல்லையா. ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பாக வெளியில் வந்ததும் பசிக்குன்னு சொல்லி. ஸோ அதனால தான் அக்கா நான் 2 பேருமே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் வந்துட்டு அங்கே ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். வெளியில் வந்ததுமே வந்துட்டு அவன் நல்லா அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்துட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் பசினால். அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸை கொடுக்கங்காட்டி அப்படியே சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். கிட்ஸை மட்டும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னா அவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அண்ட் பசி எடுத்துச்சுன்னா நானாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டு போய்க்கிறது. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் அதெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கூடலாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.